கேஸ் நல்லா வந்துட்டா, கேஸ் போயிட்டு இருக்கு, எல்லாரும் ஓடி இருங்க. சோலி முடிச்சு எல்லாத்தையும் சமைக்கிறோம், வயிறு நம்ம சாப்பிடுறோம். உங்க என்ட்ரியை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை சார். டேஸ்ட் பக்கத்துல குத்திங்க. ஆஹா நல்லா இல்ல. செம்மையான பதத்துல சூப்பரா வந்திருக்கு. அப்பா இங்க பாருங்க, சூப்பரா இருக்கா, வேற மாதிரி இருக்கு. சரி ஓகேங்க, இங்க பாருங்க, முதல்ல இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் தோட்டத்திலேயே ஆடு இருக்கு. இதுதான் ஆடு ஷெட்டுங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளாடு ஒண்ணு வாங்கி விட்டாச்சு முன்னாடியே. அதை தான் இப்போ பிடிக்க போறோம். வாங்க ஆடு பிடி போவோம். அண்ணன் போற கம்பீரத்தை பாருல, ரவியில வந்ததுடா அதெல்லாம். புடி புடி எது இது அடி அங்கோட. இதெல்லாம் வந்து போயரு. நாட்டாடு வந்து ஒரே ஒரு ஆடு தான் நாட்டாடு வச்சிருக்கோம். மீதி எல்லாமே அண்ணன்ட்ட வந்து போயர் தான் இருக்கு. ஆனா வந்து இது வந்து கறி எடை கூட ஜாஸ்தி வரும். நாட்டாடு அது மாதிரி ஒரு மாதிரி டேஸ்ட். அந்த போயர்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். ஆனா எடை கூட வரும். சரி ஓகே, வாங்க ஆடு பிடிச்சாச்சு, போவோம். வா வா வா, வாடா ராஜா, வாடா வாடா வாடா, வா 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 வா. ஒன்றும் இல்லை வா வா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு பண்ணை இருக்குது, கோழி பண்ணை இருக்குது. முன்னாடி பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்க, குட்டை இருக்கா, மீன் பண்ணை இருக்குது. இது வந்து கலர் கோழி குஞ்சு, கலர் கோழி குஞ்சு, கலர் மீன் இங்கே இருக்குது. அங்கே பாருங்க, அங்கே வந்து பிக் ஃபார்ம் இருக்கு, பன்னி பண்ணை இருக்கு. வாங்க அதையும் காட்டுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு பண்ணை. அது ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு போயரு, நாட்டாடு எல்லாமே இருக்கு அங்கே. A few minutes later. அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஊற வச்ச சின்ன வெங்காயம், வெட்டி வச்ச வெள்ளாட்டங்கறி, கருப்பாட்டு தொடக்கறி, காய வச்ச வரமிளகா, எல்லாத்தையும் சமைக்கிறோம், வயிறு நம்ம சாப்பிடுறோம். உங்க என்ட்ரியை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை சார். கேஸ் நல்லா வந்துட்டா, கேஸ் போயிட்டு இருக்கு, எல்லாரும் ஓடி இருங்க. சோலி முடிச்சு வெள்ளாட்டங்கறியை குழம்பு வச்சு வறுக்க போறோம். இப்ப எண்ணெய் ஊத்த போறோம். கடலை எண்ணெய், கடல் எண்ணெய், தேவையான கடலை எண்ணெய் ஊத்தியாச்சு. நல்ல எண்ணெய் கொதிச்சிருச்சு. சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஜீரகம், தள்ளு எல்லாத்தையும் ஒரே தள்ளு, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒரே தள்ளு. சின்ன வெங்காயம் நல்லா வதக்கணும். ஆமா, இப்படி வதக்கினாதான் எங்களுக்கு அந்த பச்சை வாசம் எல்லாம் போகும். இப்ப வந்து வரமிளகா போட்டு வரமிளகா கறி சிந்தாமணி செய்ய போறோம். இது வந்து குழம்பு வைக்க போறோம். தேவையான தக்காளி 2 தக்காளி போதுமா? தக்காளி இப்ப நசுக்கி போடணும், நசுக்கி பிச்சு போட போறோம். நல்ல வதக்குங்க. நல்லா எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. நல்லா வணக்கிட்டே இருக்கணும். நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து அரைக்கணும் இதை எடுத்து. ஆனா வடச்சட்டியோட கரண்டி நல்லா பெருசா இருக்குப்பா. டெல்லி அப்பள கரண்டி இருக்குறீங்க, என் மூஞ்சி சைஸ் இருக்குது கரண்டி. அண்ணன் தாங்க தோட்டம். சரி சரி சரி, சூப்பர். அக்காவுதுங்க. ஓகே, முதல்ல மட்டன் பொடி, மல்லித்தூள், ஒரு 25 கிராம் கறி மசால். எல்லாமே பென்னி யூடியூப்ல சம்பாரிச்சு வாங்கினது. யூடியூப்ல நல்லா earn பண்ணி நல்லா earn பண்றேன். பரவாயில்ல. முக்கியம் என்ன வந்து கொஞ்சம் சிம்பிளா இருந்தாலும் நம்ம தெரியல பாருங்க. 13 பாரு, ஏக்கர் கைலி தான் கட்டி இருக்காரு. சிம்பிளா கைலி தான். ரொம்ப சிம்பிள். ஆமா, அது கைலி வந்து நண்டு பிராண்டோட இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? ஈரோட்ல உங்களுக்கு மொத்தமா உங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவு? vloggingல தான் நீங்க இவ்ளோ earn பண்ணிருக்கீங்க. கரெக்ட். யூடியூப்ல மட்டுமே தனியா இவ்ளோ earn பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் கொஞ்சம் அது எல்லாருக்குமே உங்க ஃபாலோவர்ஸ்க்குமே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். கரெக்ட். ரியலா என்னன்னு பாத்தீங்கன்னா 1000 கோடி வந்துச்சு. எனக்கு இல்ல, ஜோக் இல்லையா? இந்த 13 ஏக்கர் வந்துங்க ஒரு 1980லிங்க அவரோட தாத்தா வாங்கினதுங்க. அதான்டா நான் பிறக்கல, அதுதான் சொல்லிட்டு இருக்கேன்.
அது வந்து அந்த தோட்டத்துக்காரோட தாத்தா வாங்கினதுங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? நான் சொல்லி உங்களை ஏமாத்துறாரு. விக்கி 3 ஃபாலோவர்ஸ் எல்லாரும் கவனமா இருந்துங்க. அதாவதுங்க யூடியூப் வந்து நம்ம ஃப்ரீயா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியா ஹாபியா பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ஃப்ரீயா இருக்காரு. லுங்கி போட்டு ஃப்ரீயா தான்டா இருக்கிறேன். முதல்ல போட வேண்டியதை போடுங்க. கண்ணு 2 கூசுது. ஆனா வந்துங்க யூடியூப்ல வருமானம் வருது. ஆனா என்ன வருதுன்னா நம்ம காருக்கு டீசல் அடிக்கிறது கூட வர்றது இல்ல. ரொம்ப கம்மியா தான் வருமானம் வருது. இன்ஸ்டாகிராம்ல வந்துங்க மானிட்டைசேஷன் கிடையாது. அதுல வருமானம் கண்டிப்பா இல்லைங்க. அடிச்சு சொல்றேன், இன்ஸ்டாகிராம்ல வருமானம் இல்லை, 0. போயிட்டு எவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்கான் பாரு. சமையலே முடிச்சாச்சு, வந்துட்டான் கடைசியா. முடிஞ்சிருச்சு. எல்லாம் தின்னே உட்காந்துட்டு இருக்க, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். இங்க பாருங்க சொல்லுட்டு ஒருத்தன் இங்க ஒரு நின்று இருக்கான் பாருங்க. டேய் பட என்ன பேரு? டே பட்டலூரா? அது அந்தியூருக்கு பக்கத்துல இருக்கு. பட்லு தொப்புலு பப்புலு வரு. தொப்புலுன்னா தான்டா வருது. வா. இப்போ நம்ம வந்து குழம்பு செய்யறோம். அதுக்கான ப்ராசஸ் முன்னாடி பண்ணியாச்சு. மசாலாலாம் வரமிளகா. பொதுவாகவே ஆடுனால வெள்ளை ஆடுன்றோம்ல, ஒரு கலரை வச்சு சொல்றாங்க இங்க விக்கி என்ன. வெள்ளை வெள்ளை ஆடு, கருப்பு கருப்பாடு. கறி போடுறோம். அவங்க வேற போட சொல்றாங்க. இருக்கு மஞ்சத்தூள், நல்ல கல்லுப்பு, இது மட்டன் மசாலா. போடுங்க எல்லாத்தையும் அள்ளி அள்ளி போடணும். தெய்வீக கலர் வரணுமாப்பா. மிளகாய் தூள். நல்ல கிளறப்பா. ஒரே பக்கமே இருக்கு. இந்த பக்கம் குண்டான்ல அந்த பக்கம் வர மாதிரி கிளறணும். இப்ப மடிச்சு கட்டிட்டு கிண்ட போறேன். தண்ணி ஊத்து சொன்னா தண்ணி அண்டா சுத்தி ஊத்து ப்ரோ. இங்க பாருங்க எல்லா மசாலாஸும் போட்டாச்சுங்க. இப்ப என்ன பண்றோம்னா குழம்பு பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம வந்து இங்க பாருங்க எல்லாம் கொழுப்பு மிதக்க இருக்குது. எல்லாம் நல்லா கிண்டணும். கொதிச்சு வந்துச்சுன்னா குழம்பு ரெடி. குழம்பு ரெடியா இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். யாராச்சும் டேஸ்ட் பாக்குறீங்களா? இப்ப இது என்ன ப்ராசஸ்? இது என்ன போயிட்டு இருக்கு? தாளிச்சு விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சதெல்லாம் போடணும். கறி தாளிச்சு இருக்குது, கறி வேகணும். அதுக்கப்புறம் தான் கொழுப்பா இருக்கு. ஆடு சின்ன ஆடுங்க. இப்பெல்லாம் அந்த அளவுக்கு இல்லைங்க. ஏங்க இது நாங்க மட்டும் தாங்க செய்யறோம். நாங்க மட்டும் தான் செய்யறோம். எங்களுக்கு ஹெல்ப்புக்காக அண்ணன் வந்திருக்காரு. நாங்க தான் சமைக்கிறோம். நாங்க தான் சமையல் பண்றோம். என்னண்ணே? நாங்க தானே சமைக்கிறோம். நாம சமைக்கிறோம். கடைசியா தம்பி ராகவ் கிண்டுறான். அதுலதான் குழம்பு ரெடியாக போகுது இன்னைக்கு. கிண்டுறன்னு சொல்லி அண்டாவை தள்ளிடுறாரு ப்ரோ. ஐயோ உங்க கை இல்லைன்னா அங்க மனமே வராது. சீக்கிரம் கிண்டுங்க எடுத்துட்டு. சரி நம்ம வீடியோக்கு ஒரு கிண்டு இருங்க. சிங்க களை இறங்கிருச்சு பாருங்க. நல்ல கொழுப்பு மிதக்க இருக்கு. கறி எல்லாம் சுருண்டு நல்லா வதங்கி வேகவே இல்லைன்னா இப்ப வந்து தொடைய போட போறோம். அப்படியே இந்த குழம்புலயே இப்ப வந்து தொடக்கறியை போட போறோம். பாருங்க நல்ல பெரிய தொடைங்க. செவுரொட்டி போட்டாச்சுங்க. இப்ப அப்படியே குண்டான மூடிடலாம். ஏன்னா மூடிடலாமா? அண்ணன் எப்படி கிளறாரு பாத்தீங்களா? மட்டன் சிந்தாமணிங்க எல்லாமே பக்காவா கொதிச்சிருச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டேஸ்ட் பண்ணிடலாம். கறியும் நல்லாவே வெந்துருச்சு. ஓகே. செம்மையான பதத்துல சூப்பரா வந்திருக்கு. அருமையான மட்டன் சிந்தாமணி. ஒரு 2 கிளறிடுவோம். கொஞ்சம் சலசலன்னு இருக்குது. நம்ம ட்ரை பண்ணி எடுத்துருவோங்க. பாருங்க வரமிளகாலாம் போட்டு சும்மா ஒரு அட்டகாசமா இருக்கு. டேஸ்ட்டுமே சூப்பரா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். அப்படியே சாப்பாடோட பிணைஞ்சு சாப்பிடும் போது சும்மா அல்ட்டியான டேஸ்டா இருக்குங்க. எச்சு ஊறுது வாயில. இப்பயே அட்டகாசமா இருக்கு. அடுத்தது இலை போட்டு சாப்பாடு போட்டுங்க மேல அதை கொட்டி பிணைஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்றத சொல்றேன். ஒரு பீஸ். இன்னும் ஒரு கொதி மட்டும் இருந்தா நல்லா இருக்கும். ஓகே அண்ணா, இன்னொரு கொதி விட்டுறலாம்ண்ணா. இன்னொரு கொதி வந்தோடனே இறக்கலாம். என்ன ஒரு பதம் கடைசிட்டுல வேற வறுக்கிறோம். அதுல வேற கொஞ்ச நேரம் வேக விடுவோம். ஆமா கரெக்ட். இன்னும் ஒரு நிமிஷம் வெஞ்சா வச்சு வெந்துருச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சோண்டு வேக வச்சிடலாமா? இன்னும் கொஞ்சோண்டு. ஆமா ஆனா இன்னும் கொஞ்சம் மட்டும். இன்னும் கொஞ்சம். ஐயோ இது சாப்பிட்டு தீந்து போயிட மாட்டிருக்கு. டேஸ்ட்டுங்க. சாப்பிட உள்ள போயிட்டே இருக்கு. மட்டன் சிந்தாமணி சான்ஸ் இருக்கு. வர மாதிரி தரமா இருக்கு. ரொம்ப சூப்பரா. அந்த மிளகா வரமிளகாயிலே ஊறி செம்மையா இருக்கு. கொடுத்த ஒரு 3 கிலோ நாமளே காலி பண்ணிடுவோம் மாட்டிருக்கு. பெசம் ஒரு ஆட்டை பூரா இதுலயே செஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். செம்ம டேஸ்ட் பாக்குறதுன்னா கூப்பிடணும் எல்லாத்தையும். கொதிக்குது. பச்சை மிளகா ஃப்ளேவர் இருக்குல்ல, பச்சை மிளகா வறுத்த கறி. நான் பேர் வைக்கிறேன். கொத்தமல்லி இந்த போட்டுட்டு இறக்கிடுங்க. ஆமா சூப்பரா இருக்கு. கறியே இல்ல ஆனா கிரேவி நல்லா இருக்கு. 1 2 3 நல்லா ஆள் உயரத்துக்கு வெட்டிட்டு வந்திருக்காங்க. சைஸ் வரையும் இதை கட் பண்ணிக்கலாங்க. நல்லா அப்படியே இலையில ஃபுல்லா கொட்டி அப்படி கறி மேலே போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க.
சும்மா அட்டகாசமா இருக்கும். ஃபைனலா பாருங்க எல்லாமே ரெடி ஆயிருச்சு. சாப்பாடு போட்டோம், மேல குழம்பு அப்படியே ஊத்திட்டோம், 2 ராணியும் வச்சுட்டோம், அதாவது முழு ஆட்டுத்தொடையை அப்படியே மேல வச்சுட்டோம். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிந்தாமணி அப்படியே பரப்பி விட்டுருக்கோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கறி வறுவலை வச்சிருக்கோம். எல்லாமே நல்லியோட இருக்குதுங்க. பாக்குறதுக்கு அட்டகாசமா இருக்கு. சாப்பிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்றேன். நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சிருந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க. ஒரு குழம்புன்னு அப்படி தோட்டத்து சமையல். நல்ல சாப்பாடு. ஆமா செமையா இருக்கா சமையல் இதோட வந்து இல்ல அண்ணன் வந்து ஏற்கனவே பிரமாதமா செய்வாரு. அந்த குழம்பு டேஸ்ட் அட்டகாசம். இந்த முழு ஆட்டு தொடக்கறிய அப்படி கடிச்சு இழுத்தா எப்படி இருக்கும்? சாப்பாட்டை கொஞ்சமா அப்படியே தள்ளிக்கலாங்க. இங்க தள்ளிட்டு அப்படியே கொஞ்சமா பிணைய ஆரம்பிச்சிடலாம். பஞ்சு மாதிரி இருக்குதுங்க. அப்பா இங்க பாருங்க, சூப்பரா இருக்கா பாருங்க. எல்லாமே பஞ்சு பஞ்சா வெந்திருக்கு. சூப்பரா இருக்கு டேஸ்ட். செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த குழம்போட சாப்பிடும் சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து சிந்தாமணி. அதுல கொஞ்சமா பிணைஞ்சிக்கலாம் சாப்பாடு போட்டு. அதையுமே ஒரு டேஸ்ட் பார்த்துருவோம். வரமிளகெல்லாம் போட்டு பிரமாதங்க. வேர்க்க வெறுக்க சாப்பிட்டு இருக்கோம். வாவ், நான் ராஜகிரண் மாதிரி சாப்பிட போறப்ப. வெறும் எலும்பையா? எலும்பு கடிச்சு இழுக்க போறேன் தம்பி. அருமையா வந்துருப்பா. செம்ம சாப்பாடு. என்னன்னா ஒரு தோட்டத்து விருந்து. அதுவும் நாங்களே ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆடு வாங்கி நாங்களே வெட்டி நாங்களே எங்கள் கையால் குக் பண்ணி சமைச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து வேற லெவல். சொல்றதுக்கே வார்த்தை இல்லை. ஃப்ரெண்ட்ஸோட ஒண்ணா உட்கார்ந்து அந்த மாதிரி ஒரு மஜா வேற எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க எங்க சாப்பிட்டுருக்கீங்கன்னு கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. மஜா ஆக்சுவலி சூப்பரா இருக்குங்க. நல்ல காரசாரம். என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? சூப்பரா இருக்கு. சொல்லிட்டு நல்ல தோட்டத்து விருந்து. அவ்வளவுதான். ஒரிஜினல் தோட்டத்து விருந்துனா இதுதான் பக்காவான சாப்பாடு. சூப்பர் சாப்பாடு. உனக்கு எப்படி இருக்கு? அப்புறம் பேசுறேன். தம்பி சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிடு தம்பி. சாப்பிட்டு சொல்றேன். நல்லா இருந்துச்சு. சிந்தாமணி ரொம்ப ஃபேவரட். பச்சை புளி ரசம் செம்மையா இருக்குன்னு நினைக்கிறேன். போட்டு பிசைஞ்சாச்சு. இப்போ போட்டு சாப்பிட போறோம். பச்சை புளி ரசம் எப்படி இருக்கும் ப்ரோ? ப்ரோ பச்சை புளி ரசம் பச்சையா இருக்கு ப்ரோ. பச்சை புளி ரசம் பச்சையா இல்லாம மஞ்சளா சிகப்பாவா இருக்கும். அதான் பச்சை புளி ரசம். நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ.